கன்டினியூஸாக பணம் வரணும், பணப்புழக்கம் எனக்கு எப்போவுமே ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கமிஷன் பேசிஸில் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறவங்களுக்கு வந்து சீசன் டைமில் தான் ஒரு சிலருக்குலாம் பிஸ்னஸ் வந்து இப்போ மேரேஜ் ரிலேட்டடாக அது சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்காங்க, ஒரு கேமரா இதில் இருக்காங்க, ஒரு கேட்ரிங் இதில் இருக்காங்க, இல்லை ஒரு மேரேஜ் ஹால் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சீசனல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து டைமிங்க்கு தான் பணம் கிடைக்கும், கண்டினியூஸாக கிடைக்காது. ஸோ இப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணலாம், பணப்புழக்கம் வந்து கண்டினியூஸாக வேணும் அப்படிங்கிறவங்க என்ன மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ரெகுலராக அந்த இன்கம் பெருக்கிக்க முடியும் அப்படின்னா வந்து அதுக்கான எண் வந்து 1 1 2 2. இந்த நம்பரை வந்து அவங்க இடது கை இல்லை இடது காலில் எழுதிக்கிறது, நோட்டில் பல தடவை எழுதிக்கிறது, இல்லை ஸ்டாண்ட் பண்ணுறது. அதாவது பல தடவை அந்த நம்பர்ஸை சொல்லணும். இது தனித்தனியாக தான் சொல்லணும். 1122 அப்படி சொல்லிடவே கூடாது. தனித்தனியாக 1 1 2 2 அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த பணம் வரக்கூடிய அந்த வழியும் வாய்ப்பும் ஏற்படும்.